வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கான இறை வார்த்தையில் நெகேமியாவை குறித்து அறிந்து கொள்ளுவோம். இடிந்து போயிருந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டினவராக நெகேமியா நமக்கு அறிமுகமாகின்றார். தேவ பாரத்தை சுமந்தவர், தேவ ஆலயத்தை சுத்திகரித்தவர் மற்றும் தேவ ஜனங்களின் வாழ்க்கையிலே சுவையூட்டினவர் என்று சொல்லி பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நெகேமியாவின் ஆழமான, அழகான, அர்த்தமுள்ள ஜெபத்தை நாம் பார்க்கலாம். அரண்மனையில் வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நூற்றுக்கணக்கான மைல்கள் தூரத்தில் நடக்கும் காரியங்களை விசாரிக்கின்றார். அரண்மனையிலிருந்து வீதிக்கு வருவதற்கு ஆயத்தமாகின்றார். பாரம் அவரை செயல் வீரராக உருவாக்குகின்றது. 4 மாதங்கள் ஆயத்தமாகின்றார். அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது என்ற செய்தியை கேட்ட பொழுது தேவனிடத்திலே கருத்தாய் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தில் 6 காரியங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது, தேவனின் மகிமை மற்றும் நோக்கங்களை கூறுகிறார். அதாவது தேவனின் வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகின்றார். 2வது, இஸ்ரவேல் மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். 3வது, பாவ அறிக்கை செய்கின்றார். 4வது, தேவனின் வல்லமையை அறிக்கையிடுகிறார். 5வதாக தேவனிடம் அவருடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்துகின்றார். இறுதியாக தன்னுடைய திட்டங்களுக்காக ஜெபிக்கின்றார். நெகேமியாவிடம் வேத அறிவு இருந்தது, விவரம் இருந்தது, ஆண்டவரை நன்கு புரிந்து வைத்திருந்தார். அன்பானவர்களே, இந்நாட்களில் இதை போன்ற செய்திகளை நாம் கேள்விப்படும் பொழுது அல்லது காணொளி மூலமாக பார்க்கும் பொழுது என் மனது எவ்விதமாய் அதை பார்க்கின்றது? எப்படி நான் நடந்து கொள்கின்றேன்? நெகேமியாவை போல பாரப்படுகிறேனா? நெகேமியாவின் இந்த ஆரம்ப செயலில் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். நெகேமியா தேவையை உணர்கிறார். அரண்மனையில் முக்கிய பதவியிலே இருப்பதினாலே ராஜாவினுடைய அனுமதியின்றி எதையும் செய்ய முடியாது, எங்கும் செல்ல முடியாது. இங்கே நெகேமியா நமக்கு சொல்லுகின்ற முக்கியமான செய்தி இதுதான். பிறரிடமிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள விரும்பும்போது நம்முடைய கவலைகளை முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் தமது சித்தத்தை செய்யும்படியாக செல்வாக்கு மிகுந்த தலைவர்களின் இருதயங்களை தேவன் அசைக்க முடியும். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்கள் போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அதாவது வாய்க்கால் நீரை போல. நீதிமொழிகள் 21 1ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். எஸ்தரும் இதைத்தான் செய்தார்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என சங்கீதம் 55:22 வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட செய்திகளை கேள்விப்படும் பொழுது அல்லது நமக்கு ஒரு தேவை இருக்கின்ற பொழுது, கவலைகள் நம்மை ஆட்கொள்ளுகின்ற பொழுது, எதுவாக இருந்தாலும் முதலில் அவைகளை ஆண்டவரிடத்திலே தெரிவியுங்கள். பிறகு உலகத்தை சந்தியுங்கள். வல்லமையுள்ளவர் வாய்க்கச் செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.